அதிக நேரம் உட்காரக்கூடாத இடத்துல அதிக நேரம் உட்கார்ந்தபடியினால் என் பலன் குறுகி போனது. நீ அந்நிய ஜனங்களோடு நீ வாசம் பண்ணிட்டு இருக்கிற, அதனால அவர்கள் உன் பலனை தின்னு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். உட்காரக்கூடாத இடத்துல பார்க்கக்கூடாத காரியத்தை, செலவு செய்யக்கூடாத காரியங்களில் செலவு செய்த நேரங்களை பலன் இழந்துட்டோம். அந்த பலன் இழந்ததுக்கு பிற்பாடு விழாத நான் விழுந்துட்டேன், மாறாத நான் மாறிட்டேன், தவறாத நான் தவறிட்டேன். ஆனாலும் கிருபை நிறைந்தவர், ஆனாலும் நம்மை நேசிக்கிறவர் அவர் சொல்றார், எந்த நிலைமையில விழுந்திருக்கிறாயோ அந்த நிலைமையில இருந்து எழுந்துரு. ஆதியில் செய்த கிரியையை மறுபடியும் செய். பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர். தவறை உணரும் பொழுது நம்மை பலப்படுத்தி தூக்கி நிறுத்துகிறவர் அவர். விழுந்திருக்கிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, திசை மாறி போயிட்டு தப்பி போனவங்க திரும்புகிறது இல்லையோ, மங்கி எரியிற தீரிய அணையாம காக்கிறவர் அவர். ஆனா ரியலைஸ் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே இதுல நான் தவறி இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்போதான் நீ தேடுற நிம்மதி சமாதானம் உனக்குள்ள வரும், இல்லாட்டி வராது. இளைய குமாரன் புத்தி தெளிந்தார், உணர்வடைந்தார். இழந்த தகப்பனிடத்திலிருந்து வருகிற சந்தோஷம் மறுபடியும் பெற்றுக்கொண்டார். இழந்ததை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எந்த நிலைமையில விழுந்திருக்கிறாயோ அதை உணரணும். நான் இனி நான் அங்க உட்கார மாட்டேன், அந்த இடத்துல, அந்த பொருள் இடத்துல, அந்த இடத்துல அதிக நேரத்தை செலவு செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி விட்டு கொடுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆவியின் பலன் உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்தி வைக்கும். சொல்லுவோம் கடைசிய கையை உயர்த்தி, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. உங்க பலத்தினால், உங்க பலத்தினால் என்னை நடத்திடுமே. இனிமே